தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக முடிவு எடுக்க சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகள் தனித்தனியாக தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். திமுக கூட்டணியில் உள்ள சிபிஎம் மற்றும் சிபிஐ மற்றும் விசிக ஆகிய இந்த 3 கட்சிகளும் தலா 2 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. தற்போது இந்த சூழ்நிலையில் சிபிஐ மற்றும் சிபிஎம் இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தற்போது தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவலுடன் எமது செய்தியாளர் லாவண்யா நம்மோடு இணைகிறார். லாவண்யா, தற்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தீவிரமாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது குறித்தான கூடுதல் விவரம். வணக்கம். இன்று இடதுசாரிகள் இருவேறு இடங்களில் செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகம் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றினாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களை கைப்பற்றவில்லை. ஆகவே அவர்களுக்கு மற்ற கட்சியினருடன் ஆதரவானது தேவைப்படுகிறது. அந்த வகையிலே இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கடிதமானது அனுப்பப்பட்டது. இந்நிலையிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா என்பதனை பற்றி ஆலோசிக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இடதுசாரிகள் கட்சிகள் தங்களினுடைய செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். பிற்பகலுக்கு மேல் மாநில நிர்வாக குழு கூட்டமானது நடைபெற உள்ளது. இந்த இரு கூட்டங்களிலும் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் இறுதி அறிவிப்பானது வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் இந்த செயற்குழு கூட்டமானது கூடியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மாநில செயலாளர் மு வீரபாண்டியனுடைய தலைமையில் இந்த கூட்டமானது செயற்குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மு வீரபாண்டியம், என் ரவி, என் பெரியசாமி, டாக்டர் ரவீந்திரநாத், கே சந்தானம், டி ராமசாமி, டி எம் மூர்த்தி, வகிதா நிட்டம், பத்மாவதி, எம் செல்வராசு, எம் ஆறுமுகம், சிவபுண்ணியம், கோ பழனிசாமி ஆகிய செயற்குழு உறுப்பினர்களினுடைய இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். அதிலும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் பல்வேறு நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு செயற்குழு கூட்டத்தில் பங்காற்றி வருகிறார்கள். வாசுகி, குணசேகரன், கனகராஜ், மதுப்பூர் ராமலிங்கம், வெங்கடேசன், பாலபாரதி, சுகுமாரன், சாமுவேல் ராஜ், கண்ணன், பாண்டி, ரவீந்திரன், முத்துக்கண்ணன், அர்ஜுனன், சுவாமிநாதன் முதல் கொண்ட இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் இணைந்து அந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்தாலோசித்து வருகிறார்கள். செயற்குழு மற்றும் மாநில குழுவில் எடுக்கப்படக்கூடிய அந்த முடிவுகள் இறுதி செய்யப்பட்டு தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா என்பதனை பற்றி இன்று இடதுசாரிகள் தெரிவிக்க உள்ளனர். மேலும் தொடர்ந்து இழுபறி சூழல் நிலவி வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சி அமைப்பதற்கான இடங்கள், ஆதரவுகள் கிடைக்குமா என்ற ரீதியிலே தொடர்ந்து இழுபறியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இழுபறிக்கு சற்று முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் யார் ஆதரவு கரங்களை நீட்டுகிறார்கள் என்பது சற்று நேரத்தில் தெளிவாக தெரிய இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இடதுசாரிகளினுடைய நிலைப்பாடு என்ன என்பது இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். விரிவான தகவலுக்கு நன்றி லாவண்யா.